Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரொம்ப ஜாலியான பாடம் கத்துக்க போறோம். நேத்து நீங்க செஞ்ச எல்லா விஷயங்களையும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹலோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு நாம சேர்ந்து கத்துக்க ரெடியா? லெட்ஸ் கோ. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு சொல்லுங்க. நேத்து நீங்க என்ன செஞ்சீங்க? விளையாண்டீங்களா, இல்ல படிச்சீங்களா, இல்லனா டிவி பாத்தீங்களா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். நாம நேத்து செஞ்ச செயல்களை ஒரு மேஜிக் மாதிரி எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கத்துக்க போறோம். கவலையே படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது நேத்து நாம செஞ்ச ஒரு வேலை இருக்கு இல்லையா, அது இப்போ முடிஞ்சு போச்சு. அப்படி ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பேர் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட மேஜிக் பார்க்க ரெடியா? நேத்து நடந்தது சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகளோட நம்ம ஒரு சின்ன மேஜிக் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த வார்த்தை என்ன? ப்ளே. கரெக்ட். ப்ளே அப்படின்னா விளையாடு. இப்போ ஒரு மேஜிக் நடக்க போகுது, நல்லா கவனிங்க. அந்த மேஜிக் இதுதான். நம்ம ப்ளே கூட ரெண்டே எழுத்து சேர்க்க போறோம். இ அப்புறம் டி, அதாவது ஈடு. அப்படி சேர்த்தா அது என்னவா மாறும்? யோசிச்சு பாருங்க. வாவ், பாத்தீங்களா? பிளேட் அப்படின்னா விளையாடினேன். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பிளேட். சூப்பர். இப்போ இத நாம ஒரு வாக்கியத்துல சொல்லலாம். நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I played cricket yesterday. அருமை. சரி, இப்போ சில வார்த்தைகள் கொஞ்சம் குறும்புக்காரங்க. அவங்க கூட ஈடி சேராது. அதுக்கு பதிலா அவங்க மொத்தமாவே மாறிடுவாங்க. வாங்க அந்த தந்திர வார்த்தைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம go அப்படின்னு சொல்றது நேத்து நடந்தா went அப்படின்னு சொல்லணும். என் கூட சொல்லுங்க, go went. சூப்பர். அதே மாதிரி eat ate. சொல்லுங்க பாப்போம், eat ate. அருமை. கடைசியா see saw. என் கூட சொல்லுங்க, see saw. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன்னு சொல்லணும்னா நாம இப்ப கத்துக்கிட்ட வார்த்தைய யூஸ் பண்ணணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, I went to school yesterday. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சூப்பர். நாம நேத்து செஞ்சதை சொல்ல கத்துக்கிட்டோம். இப்போ அத பத்தி எப்படி கேள்வி கேக்குறதுன்னு பார்க்கலாமா? இது இன்னும் ஜாலியா இருக்கும். நேத்து நடந்த ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்க நாம டிட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் வார்த்தைய பயன்படுத்தணும். இது ஒரு மேஜிக் கேள்வி வார்த்தை மாதிரி. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன், நல்ல கவனிங்க. டிட் யூ ஈட் ஃபுட்? இதோட அர்த்தம் என்னன்னா, நீ சாப்பாடு சாப்பிட்டாயா அப்படின்னு கேக்குறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லலாம். நீங்க சாப்பிட்டு இருந்தா எஸ் ஐ டிட் அப்படின்னு சொல்லணும். என் கூட சொல்லுங்க, எஸ் ஐ டிட். ஒருவேளை சாப்பிடலன்னா நோ ஐ டிடன்ட் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, நோ ஐ டிடன்ட். சூப்பர், அவ்வளவுதான். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சில வாக்கியங்களை நல்லா சத்தமா தைரியமா சொல்ல போறோம். ரெடியா? முதல் வாக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க? இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க. அப்போ சொல்லுங்க, ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். அருமை. கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து நீங்க பேசவும் செஞ்சீங்க. அப்போ இன்னும் நம்பிக்கையா சொல்லுங்க, I spoke English. ரொம்ப ரொம்ப அருமை. வாவ், எக்ஸலண்ட். நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சரி குழந்தைங்களே, இன்னைக்கு நீங்க சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க நண்பர்கள் கிட்ட போகும்போது நேத்து என்ன செஞ்சீங்கன்னு இன்னைக்கு கத்துக்கிட்ட வார்த்தைகளை வச்சு இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? நாம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். பை பாய்.